அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை ஒரு ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருந்தேங்க. அதாவது தற்போது பிஆர்டியாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளி கல்வித்துறை மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் பல உயர் அதிகாரிகள் ஆகியோர்களை சந்தித்திருந்தனர். அவர்களை கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு பரிசீலனை பார்த்திங்கன்னா செய்யுமாறு கேட்டிருக்காங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா நேரில் சந்தித்து அந்த சங்க நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை கோரிக்கைகளாக தந்திருக்காங்க. அதில் ஒரு கோரி தான், அதாவது இது பணி மாறுதல். இது சொல்லியிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு டெட்டு தேவைன்னு, அது டெட்டு கொடுத்துருந்தாலுமே இது ப்ரொமோஷன் கிடையாதுங்க, கன்வர்ஷன். இதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அவசியமில்லை. நீதியரசர்கள் இருந்தாலும் ஒரு சிறப்புமிக்க தீர்ப்பு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ரெண்டுமே பிடி பிஆர்டி ஒரே ஊதிய தர ஊதியம் தாங்க, ஒரே ஈக்குவல் போஸ்ட்டு தான். அதனால் இதில் கன்வர்ஷன் தானே தவிர இது ப்ரொமோஷன் கிடையாது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு எங்களுக்கு கன்வர்ஷன் கிடையாதுன்னா குறிப்பிட்ட வருஷம் அந்த குறிப்பிட்ட சதவீதத்தில் அவங்களுக்கு பிஆர்டியிலேருந்து பிடிஏ கன்வர்ஷன் கொடுக்கணுங்க. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளாக இது மாதிரி எதுவும் கிடைக்கவில்லை. இது மட்டும் ஒரு முதன்மை காரணம் கிடையாதுங்க, நிறையா இருக்குது. நமக்கு தேவையானதுன்னு பார்க்கும்போது இது அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு நியூலி அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட கோரிக்கை தாங்க. ஏன்னா அவங்க தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அமைச்சு பணியாளர்கள் முதுகில் குத்துன மாதிரி இந்தளவுக்கு நம்ம எதுவும் பண்ண கிடையாதுங்க. இருந்தாலும் இப்போ இதில் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் எதனாலும் சொன்னோன்னா, இப்போ அவங்க பள்ளிக்கல்வித்துறையில் போகும்போது அவங்க எதிர்மாதிரி அங்கே பதில் கொடுத்தாங்களோ அதை பொறுத்து நமக்கு பணி வாய்ப்புன்னு சொல்கிறேன். இப்போ இது உங்களுக்கு உத்தரவும் கொடுக்கலிங்க, நாங்கள் அது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பரிசீலனைக்கு தான் வழக்கம் போல் அந்த பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு ஒரு சில இதுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. அதனோட முழு விவரங்கள் பின்னாடி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதை பற்றி இப்போ அவங்களுக்கு கேரண்டி கொடுக்காத போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பணி வாய்ப்புக்கான கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க, கூடுதலானது. ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ஆசிரியர் தேர்வு வரையுமே இப்போ நம்மளுக்கு வாரம் ஒவ்வொரு பாடப்பகுதிகளை விட்டுருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம்னா, கடந்த முறை அதிக பிரச்சனைகளை எதிர்கொண்ட பாடமாக இது ரெண்டும் இருந்துச்சுங்க. அதனால் இப்போ அதுக்கு ரெண்டுக்கும் முன்னாடி விட்டுட்டாங்க. அதனால் மிக விரைவிலவே மற்ற பாடங்களுக்கான இது எதிர்பார்க்கலாம். இதை விட்டுட்டாலுமே இப்போ அமைச்சு பணியாளர்களின் அதுக்கு பார்த்திங்கன்னா நியமனம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்குங்க. அதுலேயுமே அது இன்னொரு டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குங்க. இருந்தாலும் அது சீக்கிரம் முடிஞ்சாலுமே இந்த மாதத்தில் முடிஞ்சாதாங்க. ஏன்னா இந்த மாதம் எண்டில் பார்த்திங்கன்னா அந்த ரெகுலர் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் டீச்சர் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ண சொல்லிவிடுவாங்க. அதுக்கான ப்ராசஸிங்னால் கண்டிப்பாக போயிடும். இப்போ இவங்களே இந்த மாதிரி பண்ணும்போது, அமைச்சு பணியாளர்களே இந்த மாதிரி பண்ணும்போது, இப்போ அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் புது பேட்ச் போட சொல்ல பண்ணுவேன். அப்போ நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன ஒரே ஒரு ஆறுதலான விஷயம்னா, இந்த மே மாதத்தில் கோர்ட் லீவ் இருக்கிறவங்க புதுசாக எதுவும் கேஸ் அதிகமாக ஃபைல் ஆகாதுங்க. அது மட்டும் ஒரே ஒரு நிம்மதி. அதனால் மற்றபடி நம்மளுக்கு ஜூன் மாதத்துக்கு தான் பெரும்பாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுமாதிரி இப்போ மத்திய அரசு பார்த்திங்கன்னா அந்த பிஆர்டிக்கு அந்த நிதியை நிறுத்திட்டதுனால இவங்க அதில் சில மாற்றங்கள் செய்ய போகிறாங்க. அதே மாதிரி புதுசாக அப்பாயின்மெண்ட் எதுவும் பிஆர்டிக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக தாங்க இருக்குது. அதையும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ அதனால தான் கன்வர்ஷன் இந்த வருஷமும் அவங்க தொடர்ச்சியாக கொடுக்க முடியாது ஒரு முன்வைக்கிற காரணம். ஒரு சில வழக்குகளில் அந்த கன்வர்ஷனுக்கு டெட்டு தேவைன்னாங்க. அது மட்டும் இல்லாத, ஏன்னா அதில் மேல்முறையீடு வழக்கு நிலுவையில் இருக்குங்க. அதனால் இப்போ கன்வர்ஷன் ஆகிறதுனால நம்மளுக்கு பெரும்பாலான நம்ம தேர்வர்களுக்கு பிடி அசிஸ்டண்ட்டை தான் வாய்ப்பு இருக்குங்க. அது ஒரு நல்ல செய்தி. அதனால் நம்ம இப்போ டிஆர்பி இந்த அடுத்த வாரத்திலேயே முழு பட்டியலை வெளியிட்டால் மட்டுமே அமைச்சர்கள் பணியாளர்களுக்கு அந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஜூன் மாதம்தான் நம்மளுக்கு இருக்குங்க. நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு உடைஞ்சிருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சமே ஆறுதல் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு சில எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சப்போர்ட் கிடையாது. ரொம்பவே விரக்தியில் இருக்குங்க. இருந்தாலும்
இவ்வளோ நாசம் பொறுத்துக்கிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு மாதங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துருங்க. நம்பிக்கையை தளர விடாமல் இருங்க. ஓகே, நன்றி.